ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவை ஊத்தப்பம் பண்ண போகிறோம். ரவை ஊத்தப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி பண்ணுறோம். ஸோ இது வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதே டைமில் ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அளவு இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். ஸோ 3/4 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ரவை ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரியும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சட்னி பச்சை வாசமெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் வாக்கில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோடா நல்லா கரைஞ்ச பின்னாடி இந்த ரவையில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிராமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊத்தப்பம் மேலே போடுறதுக்காக கேரட், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊத்தப்பம் ஊற்றுனது இந்த மேலே நம்ம தூவி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அடுப்பில் கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஊத்தப்பம் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். கொஞ்சமாக கேரட் தூவிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி, கொத்தமல்லி தழை கொஞ்சம். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த ஊத்தப்பத்தை வெளியே எடுத்துட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் ஊற்றி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சட்னி. ஸோ 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். மொத்தமாக அரைச்சி ஒரு 2 செகண்டில் தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே மாதிரி தான். இந்த ரெசிபி 15 மினிட்ஸ் ஊற வச்சு சட்னி அரைச்சி முடிச்சுட்டு வந்து இது ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.